நல்லா வந்திருக்குண்ணா. ஆப்வியஸ்லி ரஜினி சார் வந்து அவர் வயசுக்கு என்ன முடியுமோ லைக் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டிஏஜிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அனிருத் பின்னிட்டார் அவரை கேட்கவா வேணும். அனிருத் பக்காவாக பண்ணியிருந்தார். சரியா அதான் ஆமீர் கான் கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்னொரு 5-10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் வரை ஒரு மாதிரி ஓப்பன் கிளைமேக்ஸ் மாதிரி தான் விட்டுருக்காங்க. லைக் கதையை முடிச்சிட்டாங்க, ஆனால் பார்ட் 2 லீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வாய்ப்பு இருக்குது, பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்ண்ணா. ஆக்சுவலி பிளட் ஷெட் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் எப்படி சொல்கிறது, நம்மளாம் இதில் பார்த்து பழகின வைலன்ஸ் மாதிரி தான் இருக்குது. லைக் ஷட்டர் அடித்து கொள்வது, சுற்றியெல்லாம் அடித்து கொள்வது, அதெல்லாம் பார்த்து பழகிடுச்சுண்ணா. பார்க்கலாண்ணா. அவர் தலைவர்கிட்ட என்னெல்லாம் புழிய முடியுமோ மொத்தமாக புழிஞ்சிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா பண்ணியிருந்தார் ரஜினி சார். ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் ஸ்க்ரீனில் ஆக்டிவாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. கடைசியாக பேட்டை எப்போ பார்த்தது ஸ்க்ரீனில் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆக்டிவாக இருந்தார் ரஜினி சார். நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரேன். நான் 5 தான் கொடுப்பேன். இன்னொரு ஷோ பார்ப்பேன், அப்போ பாருங்கள். நானும் சொல்கிறேன், அதான் நீங்களும் போய் பாருங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி படம். அதாவது லோக்கி வந்துட்டு கமல் ஃபேனுன்னாரு. லோக்கி கமலுக்கு கூட இவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சாரான்னு தெரியல. தலைவர் ஃபஸ்ட்டாக கிளைமேக்ஸில் அப்படியே ஃபயர் விட்டு உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி இருக்குது. அதாவது கமலுக்கு ஏன் டிஐயும் பண்ணலன்னு தெரில. ஆனால் தலைவருக்கு அவ்வளோ டிஐயும் பண்ணி அவ்வளோ மாஸ்க் கட்டி கிளைமேக்ஸில் உபேந்திராவும் தலைவர் அப்படியே பக்கத்தில் நிற்கும் போது அப்படியே ஃபயர் விடுது. அப்படி கூஸ் பம்ப்ஸாக நிற்கிது. அதாவது உபேந்திரா வந்துட்டு இதில் சொன்னார் ஆடியோ லான்ச்சில், ரஜினி சார் வந்து துரோணாச்சாரியா அப்படின்ட்டு. நான் வந்து ஏகலைவன்னார். அப்படியே உபேந்திரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் பக்கத்தில் நிற்கும் அப்படியே தலைவர் அப்படியே தொட்டு கும்பிட்டு அப்படியே ஃபைட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே ஃபயர் விடுது. அதாவது தமிழ் சினிமாவில் 50 வருஷம் அசைக்க முடியாத ஒரே ஹீரோ ரஜினி மட்டும்தான். இந்த சாம்ராஜ்யத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்கவும் முடியாது. காலையிலேருந்து நிறைய பேர் ரிவ்யூ வந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ விட்டுட்டே இருந்தாங்க. மோசமான ரிவ்யூ வருது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபில் படம் அருமையாக இருக்குது. ஜெயிலர் மாதிரி தான். ஜெயிலர் வரும்போது இப்படியே தான் சொன்னாங்க. ஜெயிலர் எப்படியோ அதே மாதிரி கூலியும் பெரிய ஹிட் அடிக்கும். அவ்வளோதான். அது வயிற்றுச்சலாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, அது வயிற்றுச்சலாக இருக்கும். அதாவது 50 வருஷங்கிறது ஒரு மனுஷன் சினிமாவில் நிற்கிறது பெரிய விஷயங்க. அதுவும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நிறைய சொல்கிறேன், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அவர் தான் சூப்பர் ஸ்டாருன்ட்டு. இன்னும் அவர் நிறைய படம் நடிக்கணும். கடவுள் நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதாவது மனுஷன் இன்னும் எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ வரையும் அவர் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கடவுளை அவர் நல்லபடியாக வச்சுக்கணும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும். ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு லோக்கி. அதுதான் மேட்ரு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவர். ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஈக்குவல். ஆமீர் கானாக இருக்கட்டும், உபேந்திரா இருக்கட்டும், நாகார்ஜுனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. சௌபின்லாம் வந்துட்டு மிரட்டி விட்டார். தலைவருக்கு ஈக்குவலாக நிற்கிறார் சௌபின் உள்ளே வந்துட்டு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஈக்குவலாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. மாஸ் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது கிளப்பி விட்டுருக்காரு. ஆமாங்க. இந்த பாஷாவில் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பம்ப் அடிச்சு நிற்கும் போது பின்னாடி அப்படியே அந்த ஆளுங்க நிற்பாங்கள்ல, அதே மாதிரி தான் தலைவர் உள்ள ஃப்ரேமில் நிற்கும் போது அப்படியே ஒரு 19 பேர் நிற்பாங்க தலைவரோட கேங்குன்ட்டு. அப்படியே பாஷா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் சொல்லலை, லோக்கி இவ்வளோ, அதாவது கார்த்திக் சுப்ராஜ் கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் லோக்கி செதுக்கிட்டார் தலைவருக்கு. எல்சிஓலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்சிஓலாம் கொண்டே போவேண்ணா. நான் லோக்கி தலைவருக்கு வச்சு 100 படம் பண்ணாலும் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமே பண்ணட்டும். தேவையில்ல, போதும், கூலி ஒன்றே போதும். ஜெயிலர் 2 ரொம்ப பார்த்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கம்பல்சரியாக எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்ல ஃபைட் இருக்குது. ஆக்சுவலாக ஏர் சர்டிஃபிகேட் தேவையே இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குது. எவ்வளோ மாதம் இருக்குது? செம்ம மாசுங்க. எல்லா ஹீரோஸும் ஆமாம் தான் இருக்குது. வேறு எதுவும் கதையும் நல்லா இருக்குது. ட்விஸ்ட் இருக்குது. இல்லைங்க, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அது தலைவரோட நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா தலைவரோட ஃபேன்ஸு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். நல்ல ஃபைட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபைட் சீன்ஸாக இருந்தது. சரி, யாரோட இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருந்தது? இன்ட்ரோ தலைவர் ஆப்வியஸ்லி தலைவர் தான். வேறு என்ன ஆப்ஷனே இல்லை. நன் ஆஃப் தலைவரோட இன்ட்ரோ மட்டும் தான் நல்லா இருக்குது.
மட்டும் சொல்ல முடியாது. மாசுன்னா தலைவர் தான் மாசு. ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ரஜினியில் எப்படி இருந்தார்? ஐயோ அது சான்ஸே இல்லை. ஃப்ளாஷ்பேக்கில் 80s இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நல்லா இருந்தது. அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். சாரி, ஃபேமிலியாக பார்க்கலாம். கிட்ஸுக்கு கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கு கொஞ்சம் பார்க்க முடியும். அவாய்ட் அனிருத் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு? அனிருத் செம்மையாக இருக்குது. யூனிக்காக இருந்தது. சில மூமெண்ட்ஸ்லாம் யூனிக்காக இருந்தது. சூப்பராக இருக்குது. த பிளெண்ட் இஸ் வெரி சீம்லெஸ். லோகேஷ் இதில் என்ன மெட்ரோ சாங் என்ன? மியூசிக் இஸ் அமேசிங். யா, தேங்க்யூ. ரெண்டுமே வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்மிஷன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு யூ வில் பி என்க்ராஸ்ட் ஃபில்ம். இது வந்து நான் அடுத்த வாட்டி கொஞ்சம் அந்த ஹைப்லாம் இல்லாமல் ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஈஸ்டர் எக்ஸ் பிடிச்சாதான் வீல் நோ இஃப் இட் வில் ஜாயின் வித் எல்சி. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், லோகேஷ் படம் மாதிரி இல்லை. ஸோ அமீர் கானை டம்மியாக பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் வந்து தலைவர் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. ஆஸ் யூஷுவல் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. இன்டர்வல் சூப்பராக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆவரேஜாக தான் இருந்தது. புரியல. பட் ஆக்டிங் பாஷா கூட ஈடாகாது போகிறது. பாஷா கூட ஈடாகாது. பாஷா அளவுக்கு இல்லை. பட் டிஏஜிங் கேரக்டர் சூப்பராக இருக்கு. ஆமாம், ரொம்ப ஹைப் அளவுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அதே ஒரு பர்ஃபார்மன்ஸு அன்றும் இன்றும் என்றும் அடிச்சுக்க ஆளே இல்லை ப்ரோ. கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஸ்டைலு, அந்த நடப்பு, அந்த சிரிப்பு, அதுக்காகவே போகலாம் ப்ரோ. ஏன்னா அவ்வளோ ஹைப்பு இந்த படத்துக்கு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அவர்லாம் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ப்ரோ. ஏன்னா கேரக்டர் செலெக்ஷன் ப்ரோ. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவான் ப்ரோ. ஒரு படத்துக்கு 1000 பேர் ரசிகன் தான். ஒருத்தன் ஹேட்டர் இருப்ப தான் செய்வான். அந்த ஒருத்தன் சொல்கிறத வச்சு 1000 பேர் ஜட்ஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. இல்லை ப்ரோ, ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆனீங்கன்னா யூ கேன் ரேஸ் த கொஸ்டின்ஸ். பட் பிகாஸ் லோகேஷ்னா கண்டிப்பாக ப்ரோ லைக் வெரி குட் டைரக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஒரு கேரக்டரும் எந்த மொமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு, டயலாக்ஸு, அந்த ஒரு சீன்லேயும் எப்படி எங்கே பிளேஸ்மெண்ட்டு, கேமரா. ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் டைரக்ஷன். ஸோ எனக்கு வந்து ஆன் பாயிண்ட் பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஹிஸ் ஒர்க்ஸில். ஓவரால் சூப்பர் ப்ரோ. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு தான் ப்ரோ அந்த ஹைப்பே கிரியேட் பண்ணிச்சு. இந்த பாட்டு, இந்த மியூசிக், இந்த பிஜிஎம், அதனால தான் இந்த லைக் இந்த ஹைப் கிரியேட் ஆச்சு. ஆகஸ்ட் 14 ஒரு ட்ரேட்மார்க் வந்துச்சு. ஆகஸ்ட் 14 கூலின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ பிஜிஎம் தான் ப்ரோ. நான்லாம் இப்போ தான் ப்ரோ வந்தேன். எனக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன்லாம் இப்போவும் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஹைப்பு, அந்த கெத்து, மாஸ்லாம் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாருன்னா அவர் சும்மாவா? அவர் ஸ்டைலாக தனி ப்ரோ. அடிச்சுக்க ஆளே இல்லை. சூப்பர் ஸ்டார். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான். நல்லா வந்துருக்கு. 10 on 10. நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா கொடுத்துருந்தாங்க. பக்காவா எல்லா யூஷுவல் லோகேஷ் படம் மாதிரி தான் இருந்தது. பெருசாக அதே மாதிரி தான் இருந்தது. 18+க்கு நாங்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் யூஷுவல் லோகேஷ் படம் மாதிரி தான் இருந்தது. வயலன்ஸ் தான், ஃபைட் சீன் தான் இருந்தது. 8.5.